உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் சொல்றத பொறுமையா கேளு அனன்யா. எடுத்தவங்க ஒருத்தவனு பேசிட்டு போற விஷயம் இல்ல. உறவுகளுக்குள்ளான சிக்கல். இது மனசுக்குமான பிரச்சனை. உங்க எல்லாருக்கும் வன்மம், வெறுப்பு, விருப்புன்னு நிறைய இருக்கு. ஆனா இது வரைக்கும் எப்படியோ. ஆனா இனிமே நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது பாசம் மட்டும்தான். இதுக்கப்புறமும் நீங்க என்னை எதிரியா பார்க்க கூடாது. எனக்கு இந்த 600 கோடி சொத்து இந்த குடும்பத்தோட ஏக வாரிசா இருக்கணும்லாம் இல்ல. அதை விட இந்த அனன்யா எனக்கு தங்கச்சியா கிடைச்சிருக்கிறது தான் பெரிய சந்தோஷம். நீங்க எனக்கு சித்தியா கிடைச்சிருக்கிறது அதை விட பெரிய சந்தோஷம். எனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. அததான் எனக்கு பெரிய சொத்தா நான் நினைக்கிறேன். நான் டிவில இன்டர்வியூ கொடுக்கறப்பவும் இததான் சொன்னேன். நீங்களும் கேட்டீங்கல்ல. இப்பவும் நான் உங்ககிட்ட கேக்குறது, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் எப்படியோ போகட்டும். ஆனா இனிமே எல்லாருமே ஒன்னா இருக்கலாம். நடக்க போற என்னோட மேரேஜுக்கு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தான் நான் வந்தேன். அது மட்டும் இல்ல, இந்த சொத்து எல்லாமே நான் மட்டுமே பாத்துக்க போறதில்ல. அனன்யாவும் கூட இருக்கட்டும். நீங்களும் எனக்கு கைட் பண்ணுங்க. வாரே வா. ஏண்டி அன்பரசி, 50 ரூபா காசுக்கு கூட வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த நீ இப்ப 600 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி ஆன உடனே என்னையும் அம்மாவையும் வேலைக்காரி மாதிரி இருங்கன்னு சொல்ல வரியா? நீ தின்னுட்டு போடுற எச்சிய நாங்க எடுத்து போடணும், அப்படிதானே? அனன்யா, அப்புறம் என்னம்மா? அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு பேசிட்டே போயிட்டு இருக்கா. நம்ம கிட்டே வந்து ஒட்டுமொத்த சொத்தும் ஏன் பேருக்கு வந்துருச்சுன்னு சொல்லி கடுப்பேத்திட்டு இருக்கா. நீ எவ்வளவு கோவப்பட்டு பேசினாலும் சரி, எனக்கு கொல்ல வந்தாலும் சரி, உன் மேல கோவம் வந்தா அது அடுத்த நிமிஷமே எங்க போகுதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா நீ என்னோட ரத்தம். நீ மட்டும் என்னை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறன்னு எனக்கு தெரியல. இனிமே ஒரு அக்காவா உனக்கு நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பேன். சித்தி, உங்களுக்கும் அப்படிதான். உங்க வயித்துல நான் பிறக்கலனாலும் உங்களை நான் என் அம்மாவா தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தேவை உங்க ஆசீர்வாதம் தான். உனக்கு என்னடி பண்ணிட்டேன் போ. சித்தி, ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நீ நல்லா இருப்ப. நல்லா இரு, போதுமா? என்ன இவ இப்படி பேசுற? இதை நீங்க உண்மையா சொன்னீங்கன்னு நான் நம்புறேன். இதுவே உண்மையா இருக்கணும்னு நான் நம்புறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.